ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவோமா ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லுமா துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அந்த நாமம் உயர்த்தப்படுத்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். அங்கே வாசம் செய்கிறார். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகளே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், கரங்களை அசைத்து துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நின்று உற்சாகமாய் மீண்டுமா இந்த பாடலை வரிகளை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கண்களை மூடி. அல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில், உங்கள் சத்தம் உயர்த்தும், அங்கே வாசம் செய்வீர். உங்கள் சத்தம் மாத்திரம் உயர்த்தும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் சொல்வோமா? துதிக்கிறோம், கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், சத்தம் உயரட்டும். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லுவோமா? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகளே. சத்தம் உயரட்டும் தேவனை நோக்கி. அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. துதிக்கிறோம் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா?
ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரு நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்து ஒரு பாவம் செய்யாத ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தேவன் நம்மை மீட்டெடுத்து பரலோகம் சேர்க்கும்படியாக அவர் அந்த கேடு அடைந்தார் என்று வசனம் சொல்கிறது. அவர் அந்த கேடு அடைந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியாக தேவன் நம்மை நடத்தி வருகிறார். ஆமென். எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 7-8 மாதங்களும் ராஜா நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரே கோணலானவைகளை ஆண்டவரே சீராக்கி எங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தந்து ஆண்டவரே எங்களை தேற்றினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். வாயிலை திறந்து சொல்லுவோமா? தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை, தேவன் உங்களுக்கு செய்த உபகாரங்களை, தேவன் உங்களை நடத்தினதை நினைத்து ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோமா? தேவன் உங்களை நடத்தினது உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். கஷ்டத்தின் நேரத்தில் உங்களை நடத்திருப்பார், கண்ணீரின் நேரத்தில் உங்களை நடத்தியிருப்பார். அவர்களுக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் நம்மளை நடத்தினதற்காக நன்றிகளை செலுத்துவோமா? தேவனை நன்றி செலுத்துவோமா? அவரை நினைத்து அவர் ஆராதனை நாயகனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக முழங்கால் முடங்கும், அவருடைய நாமத்தை உயர்த்தும், அவருடைய வாய்கள் அவருடைய நாமத்தை உயர்த்தும் என்று வசனம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஆராதனை நாயகனாய் இருக்கிறார். நம்மை நடத்தும்படியாக, நம்மை ஆண்டவரே அவர் நம்மளை உயர்த்தும்படியாக அவர் நமக்காக பலியானாரே. அவரை நோக்கி சொல்லுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, என்னை நடத்துகிற நாயகன் நீரே என்று சொல்லுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. கண்களை மூடி உலகின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை
நாயகன் நீரே. மாந்தர்கள் போற்றும் தெய்வம் சொல்லுவோமா? மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், ஆமென், மகிமையின் தேவன் நீரே. ஹல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுவோமா? விளங்கால் யாவுமே உடனிடுமே. சொல்லுவோமா? துதித்திடுவோமா? மகிழுடன் துதித்திடுவோமா? உலங்கால் யாவுமே உடனிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுமே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே. உங்கள் சத்தம் உயரட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நாயகன் நீரே. வேந்தனும் என் நாட்கள் எல்லாம் உம்மையை துதிப்பேன், ஆயுள் முடியும் வரை. என் கடைசி நாள் மட்டும் உம்மை துதிப்பேன் ராஜா, என் கடைசி நாள் மட்டும் உம்மை துதிப்பேன். சொல்லுவோமா? ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். மீண்டுமாய், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை, என் கடைசி நாள் வரைக்கும் ராஜா உண்மையே நாங்கள் துதித்திடுவோம் ராஜா, உண்மையே நாங்கள் உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில சிறந்து சொல்வோமா? உண்மையே நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அந்நிய பாஷை பெற்றவர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அந்நிய பாஷை பேசி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி 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 என்று துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஷக்கரபலப கலபரபலபலபா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எங்களை பிரித்தெடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கென்று பிரித்தெடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அடவரே எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா. அடவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அடவரே அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக, அடவரே அப்பா பிதா என்று அழைக்கும்படியாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை பிரகடனம் பண்ணும்படியாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி 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 என்று செலுத்துவோமா? நன்றி சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே மாத்திரம் சொல்ல போறோம். இந்த நேரத்தில் இயேசுவேன்னு மட்டும் நம்ம சொல்ல போறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சொல்லுவோம். இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய நாமம் உயர்த்தப்படத்தக்கது. நன்றி செலுத்துவோமா? அவர் நம்மேல் காட்டின அன்பிற்காக நன்றி செலுத்துவோமா?
உயர்த்துவோமா? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்கும். வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் என் ஆண்டவராகிய இயேசு ராஜாவினுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும் அல்லவா? உங்கள் கண்கள் மூடி இருக்கட்டும். உங்களுடைய கரங்கள் இயேசுவை நோக்கி அப்படியே விரித்து இருக்கட்டும். யாரும் கையை கட்டிட்டு இருக்காதீங்க. கையை அப்படியே இயேசுப்பாவை நோக்கி பார்த்து விரித்து அவருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து, இயேசுவே உங்க உள்ள சொல்லட்டும், இயேசுவே என்னை தேடி வந்தவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை முன்னறிந்தவரே, என்னை முன்குறித்தவரே, என் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்முடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறவரே, இயேசுவே என்று சொல்லி அப்படியே இந்த சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, உங்க சத்தம் உயரட்டும். மீண்டும் ஒரு முறை உலக மனிதர்கள் அளவோடு கூட தான் நேசிப்பாங்க. கொடுத்தால், உதவி செய்தால் நல்லவர்கள் என்று சொல்லுவாங்க, நேசிப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய அளவில்லாத அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? தேவ பிள்ளையை வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நீங்கள் நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்திரளி, அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் என்று சொல்லுவது தேவ பிள்ளையே
உங்களை நேசித்த அந்த நேசம் அவ்வளவாய் அவ்வளவாய் அவ்வளவாய். இயேசுவே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினாலே இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க மூடி மறைத்து நடத்தும் 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 நடத்தும். இயேசு ரட்சகருடைய வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்வம், glory, praise, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய தாசன் நீட்டன் பிலிப் அவர் பிரதர் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நான் வரவேற்கலாமா? மீண்டுமாக இந்த 2ஆம் ஆராதனையில் உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கும் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கி யூத்க்கு வைக்கப்பட்ட அந்த குவிஸ் அடிப்படையில் தான் என்னுடைய செய்தி இருக்குது. அவங்ககிட்ட நான் சொல்லலை, என்ன பேச போகிறேன்னு நான் சொல்லலை. அந்த மாதிரிலாம் ஆயத்தப்பட்டு வந்திருந்தாங்க. வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 3:15. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட தொடர்ந்து பேசும். உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் சிலரை தெரிந்து கொண்டீர். அவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றினீர். உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தீர். உமக்கு மகிமையை கொண்டு வந்தீர். உம்முடைய மக்களை விடுவித்தீர். அதே தேவன் இந்த காலையிலே உமக்கு பிரியமான மக்களை உமக்காக நீர் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த தேசத்திலே நீர் செய்ய வைத்திருக்கிற உம்முடைய மேன்மையான திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை நிறைவேற்றவும் நீர் உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யெகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். யெகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். யார் எழும்ப பண்ணினது? தேவன் யெகூதை எழும்ப பண்ணினார். நல்லா கவனிங்க. தேவன் யெகூதை எழும்ப பண்ணினார். இந்த யெகூத் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தா, பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 கோத்திரங்கள் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 12 கோத்திரங்களிலே பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன் பென்யமீன். இந்த பென்யமீன் தான் யாக்கோபுடைய கடைசி மகன். பென்ஜமின் இல்லையா? அப்படின்னு பார்க்கணுன்னா இவன் அந்த கோத்திரங்களிலெல்லாம் மிக கடைக்குட்டி சிறிய கோத்திரம். இதே பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் சவுல் ராஜா. அவன் சொல்கிறான், நான் எங்கள் கோத்திரம் ரொம்ப சின்னது, நான் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான சிறிய ஒரு கோத்திரத்திலிருந்து கர்த்தர் ஒரு மனிதனை எழும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏன் இவனை கர்த்தர் எழும்ப பண்ணினார்? கர்த்தர் இவனை எழும்ப பண்ணுவதற்கு பின்னால் ஏதாகிலும் காரணம் இருக்கிறதா, ஏதாகிலும் முகாந்திரம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றால் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். ஆண்டவர் ஒரு ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என்னுடைய சித்தம் என்று சொன்ன ஆண்டவர், இஸ்ரவேலை கொண்டு முழு உலகத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இப்போ இஸ்ரவேலுக்கு எதிராக மோவாபின் ராஜாவை
பலக்க பண்ணுகிறார். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், மோவாபுக்கு பட்சத்தில் இருந்து கர்த்தர் அவனை பலக்க செய்து இஸ்ரவேலுக்கு எதிராக கொண்டு வருகிறார். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் ஏன் இந்த மோவாபு மக்களை அல்லது மோவாபுடைய ராஜாவாகிய எக்லோனை பலக்க பண்ணினார் அல்லது அவனை மேற்கொள்ள பண்ணினார் அப்படின்னு பார்த்தா, இந்த வசனத்தில் நமக்கு மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மறுபடியும் ஒரு முறை பண்ணல இவங்க தப்பு, எத்தனை முறை பண்ணுறாங்க சொல்லுங்களேன்? மறுபடியும் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற தப்பு என்ன? ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதே செய்தாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தமது ஜனங்கள் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மக்கள் அவருக்கு விரோதமாக பொல்லாங்கானதை செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், சத்துருக்களை பலக்கும்படி செய்கின்றார். சத்துருக்கள் தமது ஜனத்தை மேற்கொள்ளும்படியாக தேவன் செய்கின்றார். அவன் செய்த காரியம் என்ன? 13ஆம் வசனத்தை 3:13 வாசியுங்கள். கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது என்ன பட்டணம்? ஏலீம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த பகைவன் செழுமையான பட்டணத்தை பிடித்தான். இஸ்ரவேலர் எது செழுமையானது என்று அவர்கள் நம்பி இருந்தார்களோ, சார்ந்து இருந்தார்களோ, அதை அவன் எடுத்துகிட்டு போயிட்டான், பிடிச்சிக்கிட்டான். கவனிங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு எது தெரியுமா? ஒரு மனுஷன் கர்த்தரை சேவிப்பதை விட்டுவிட்டு, கர்த்தரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதை விட்டுவிட்டு வேறு தேவர்கள் பக்கமாக சாய்வானே ஆனால் அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது. கர்த்தருக்கு பிரியமில்லாதது அதுதான். இதை அவன் செய்கிறார், தேவ ஜனங்கள் செய்கின்றார்கள். அவன் என்ன பண்ணுறான்னா, இவர்கள் எதை செழுமை என்று சார்ந்திருந்தார்களோ, எதை அவர்கள் ஆசீர்வாதம் என்று நம்பி இருந்தார்களோ, அந்த பட்டணத்தை என்ன பண்ணிட்டான்? பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சிட்டு போன இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? வாசிங்க, அடுத்த 14ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் செவித்தார்கள். 18 வருஷம். நல்லா கவனிங்க. 18 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவங்களை அடிமையாக வச்சிருந்தார். சேவித்தார்கள் என்றால் என்ன பொருள்? அடிமைப்படுத்தினார். அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அடிமையாக இருந்தாங்க. யாருக்கு அடிமையாக இருந்தாங்க? மோவாபுக்கு அடிமையாக இருந்தாங்க. இந்த மோவாப் யாரு அப்படின்னு பார்த்தா, லோத்துடைய குமாரத்திகளாலே பிறந்ததான 2 ஜனம். ஒன்று அம்மோன், இன்னொன்று மோவாப். இவங்கெல்லாம் இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மிக நெருக்கமானவர்கள், இஸ்ரவேலுக்கு மிக நெருக்கமானவர்கள். கிட்டத்தட்ட ஒரே பெரியப்பா சித்தப்பா அல்லது அண்ணன் தம்பி என்ற உறவுகளுக்குள்ளாக வருகிறவர்கள், பங்காளி என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட உறவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் மேற்கொள்ளத்தக்கதாக, ஒருவருக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்பத்தக்கதாக தேவன் ஏன் செய்தார் என்றால், இவர்கள் தேவனை விட்டார்கள், தேவனை மறந்தார்கள், பொல்லாப்பான வழிகளை தேடினார்கள், விக்கிரகங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். தேவ கோபாக்கனை வந்தது. 18 வருடம் இந்த மோவாபிய ராஜா ஆகிய எக்லோனை அவர்கள் சேவித்தார்கள். இவன் என்ன பண்ணான்? தனியாக யுத்தம் பண்ணலை. நல்லா கவனிக்கணும். இந்த மோவாபிய ராஜா அம்மோன் புத்திரரை சேர்த்து கொள்ளுகிறான். அடுத்தது அமலேக்கியரை கூட்டி வருகின்றான். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, இந்த 3 ஜாதி மக்களும் இன மக்களும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலரை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் அதற்கு அனுமதித்தார். ஏன் அனுமதித்தார்? இவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அனுமதித்தார். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே 18 வருடம் சேவித்தார்கள். சேவிப்பது என்பது அடிமைப்படுத்தப்படுதல். அந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக இருக்கிறது என்றால், அந்த அடிமைப்பட்டு இருக்கிற தேசம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த எந்த தேசத்துக்கு அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு காணிக்கை, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா வரி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வருடமும் செலுத்த வேண்டிய வரி, அல்லது இன்னொரு வார்த்தையில் தீர்வை என்று சொல்லப்படுகிறது. இந்த வரி அல்லது தீர்வையை அவர்கள் செலுத்த வேண்டும். இதான் அடிமைத்தனத்துக்கு அடையாளம். இதை இவர்கள் வரி செலுத்துகிற வரைக்கும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், அமைதியாக இருப்பான். நல்ல கவனிங்க, 18 வருஷம் கர்த்தருடைய பிள்ளைங்க தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய பிரயாசத்தின் பலனை வரியாக யாருக்கு கொடுத்தாங்க? இந்த மோவாபிய ராஜாவாகிய எக்லோனுக்கு கொடுத்தாங்க. 18 வருஷம் மிகப்பெரிய ஒரு வரிசுமை தேசத்தின் மீது, இஸ்ரவேல் மக்கள் மீது வைக்கப்பட்டது. வரிசுமைக்கு காரணம் என்ன? இவர்கள் தேவனை விட்டார்கள். வரிசுமைக்கு காரணம் என்ன? இன்னொரு அந்நிய தேவனை சேவிக்க இவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். விளைவு என்ன? கர்த்தர் இவர்களை ஒடுக்கினார். பல நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலையோடு, வேதனையோடு, ஐயா, நான் எதை செய்தாலும் அதில் ஒரு வளர்ச்சி இல்லை, நான் ஒரு வறட்சியான நிலையில் இருக்கின்றேன், என்னுடைய கேரியரில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, நான் ரொம்ப பிரயாசப்படுகிறேன், அதிகமாக உழைக்கிறேன், என்னால் எதெல்லாம் முடியுதோ எல்லாம் நான் செய்கிறேன், ஆனாலும் நான் அதனுடைய விளைச்சலை, அதனுடைய பலனை நான் காண முடியவதில்லை என்று சொல்லுகிறார்கள். நல்லது. ஏன் அந்த சூழ்நிலை? வேற ஒன்றும் இல்லை, இன்னொருவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். எக்லோன், மோவாபிய மன்னனாகிய எக்லோன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். தேவ மக்கள் தங்களுடைய நன்மையை இழக்கின்றார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் உண்டா? உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அருவருக்கிறதான, தேவன் பொல்லாப்பு என்று நியமித்திருக்கிறவைகளை நீங்கள் துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே மனம் திரும்பவும் கர்த்தர் அழைக்கின்றார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் ஒரு அறைகூவலை தருகின்றார். தேவன் இப்படி தமது மக்கள் அடிமைப்பட்டு வாழ வேண்டும் என்று விரும்புவதில்லை. இப்படி தேவ மக்கள் ஒடுக்கப்படும் போது தேவனும் ஒடுக்கப்படுகிறார். வேத வசனம் கூறுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் என்ன செய்யப்பட்டாரா? நெருக்கப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். 15ஆம் வசனம் 3:15 பார்க்கிறோம். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய போதும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, ஆண்டவர் இவங்களை தண்டிக்கிறதுல அவருக்கு ஏதாவது சந்தோஷம் இருக்குமா? இவங்களை 18 வருஷம் ஒடுக்கும்படி செய்தாரு, இதை பார்த்துட்டு ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? நிச்சயம் சந்தோஷப்பட மாட்டார். சில நேரத்தில் சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டில் ஒன்று முட்டி போடுறது. இப்போல்லாம் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. ஸ்கூலில் சொல்லி தராங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணு, ஒரு ஹெல்ப் லைன் கொடுக்குறோம், உடனே கால் பண்ணுங்க எங்களுக்கு. என் பொண்ணு ஒரு நாள் என்னை மிரட்டுறா. அவள் 6வது 7வது படிக்கும்போது அவள் ஸ்கூலில் கொடுத்துருக்குறாங்க. நான் எதுக்கோ ஒரு நாள் கண்டித்தேன், நான் இப்போவே ஃபோன் பண்ணுறேன். அந்த நாட்களில் நமக்கு அந்த லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும். இப்போவே நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் நீ பண்ணு அப்படின்னு. நானே வேணால் டயல் பண்ணி கொடுக்குறேன், நீ பண்ணு. நீ ஃபோன் பண்ணினா என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும், உங்களை வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்னை பிடிச்சிட்டு போனால் அப்புறம் நீ என்ன பண்ணுவ? உனக்கு யார் ஃபீஸ் கட்டுவா? உனக்கு யார் சோறு போடுவா? உனக்கு யார் இந்த வீட்டில் பராமரிப்பு கொடுப்பா? நான் போயிடுறேன்ப்பா நான் அப்படின்னு. கண்டிப்பு என்பது ஆண்டவர் சந்தோஷத்தினால செய்யல, மனம் திரும்ப வேண்டும் என்று செய்கிறார். எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளையை கண்டிப்பது, தாய் தன்னுடைய பிள்ளையை கண்டிப்பது, அவங்களுக்கு ஏதோ நம்ம கஷ்டப்படுறதை பார்த்தா ஒரே சந்தோஷம், நம்ம கண்ணீர் விடுறதை பார்த்தா ஒரே சந்தோஷம், நமக்கு உடம்பு வலிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் நினைக்காதீங்க. அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை, நம்ம திருந்துறதுக்காக அவங்க செய்கிறாங்க. ஆண்டவர் அதை தான் செஞ்சார். 18 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாரு, திருந்துவாங்கன்ட்டு. திருந்திட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. திருந்திட்டாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 18 வருஷம் கழிச்சு. ஏன் இவ்வளவு நாள் நீ வெயிட் பண்ண?
18 வருஷமாக உனக்கு புத்தி வர்றதுக்கு டைம் ஆகுது. சிலர் சொல்லுவாங்க டியூப் லைட்டுன்னுவாங்க. இவங்கெல்லாம் எந்த மாதிரி லைட் மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ வர டியூப் லைட்லாம் நல்ல டியூப் லைட்டு, எல்இடி டியூப் லைட், உடனே வருது இன்ஸ்டண்ட்டாக. நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த டியூப் லைட்டு போட்டால் அதுக்கு ஒரு ஸ்டார்டர் இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? அந்த ஸ்டார்டர் என்ன ஃப்ளிக்கர் ஆகும், அப்படியே அணிஞ்சு மெதுவாக எரியும். அப்புறம் அதுக்கு முன்னால் ஒரு இது வந்து அது என்னென்னா அந்த ஸ்டார்டர் ஹீட் ஆகணும். அது ஹீட் ஆகிற வரைக்கும் அப்படியே எரியும். அப்புறம் டக்குன்னு ஒரு இது வந்து ஃப்ளிக்கர் ஆகி எரியும். அதை தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இவன் யார், டியூப் லைட்டரா அப்படின்வான். மெதுவாக எதுவும் கிராஸ் பண்ணுறவன் மெதுவாக அவனுக்கு உள்ளே போகும். 18 வருஷம் இவன் கம்ஃபர்டபுளாக இருக்கிறான் பாருங்க. நான் வரிகை வேணால் கட்டிக்கிறேன், ஆனால் யாரை நோக்கி பார்க்க மாட்டேன், கர்த்தரை நோக்கி பார்க்க மாட்டேன். I can pay the penalty, but I will not look unto the Lord. After 18 years, 18 long years, their eyes were opened. கண்கள் திறக்கப்பட்டது. They understood that we have forgotten our God, that we have left our holy God, a loving God, a beloved God, a God who cares for us, a God who has a concern for us. ஐயா, நம்மளை நேசிக்கிற, நம்மளை ரொம்ப விசாரிக்கிற ஒரு தேவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் கம் பேக், மறுபடியும் நம்ம வருவோம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரை நோக்கி பார்த்தாங்களாம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது ஒருத்தன் ஆண்டவர் அனுப்புகிறாராம். அவன் பேர் என்னது தெரியுமா? சொல்லுங்களேன். ஏகூத். என்னது? ஏகூத். இவனை பற்றி பைபிளில் பார்க்குறோம். இவன் ரட்சகன் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில். ஏகூத் யாரு? ரட்சகன். ரட்சகன்னா யாருங்க? விடுவிக்கிறவன். யாரை விடுவிக்கிறவன்? தமது ஜனத்தை விடுவிக்கிறவன். ரட்சகன் இவனுடைய ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, இவனை குறித்த பைபிள் சொல்லியிருக்கு 3:15. இவன் வந்து இடது கை பழக்கம் உள்ளவன், லெஃப்ட் ஹேண்டர், இடது கை பழக்கம். நம்ம எல்லாருக்கும் என்ன கை தான் பழக்கம் பொதுவாக? ஆமாம், வலது கை பழக்கம். நம்ம எல்லாருக்கும் ரைட் ஹேண்ட். நம்ம எழுதின இதில் தான் எழுதுவோம், பேனா பிடிச்சி. சாப்பிட்றது, ஆமாம், சிலருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கும், இடது கை பழக்கம் இருக்கும். அவங்க சாப்பிட்றதுல தான் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? இடது கையில் சாப்பிடுவாங்க. அப்புறம் எழுதுறதுல தான் எழுதுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? இடது கையில் எழுதுவாங்க. இது ஒன்றும் பெரிய தவறு அல்ல. ஆனால் உலகம் என்ன சொல்லுதுன்னா, இடது கை பசங்களை பார்த்து, என் கூட படித்த பையன் ஒருத்தன் லெஃப்டில் எழுதுவான். அவங்க கூட எனக்கு ஸ்கூலில் படிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க, டேய் லொட்டை அப்படின்வாங்க அவனை. நீங்கள் யாரும் தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. 2 கையும் நல்ல கை தான், ஆண்டவர் கொடுத்த கை தான். ஆனால் பசங்க என்ன சொல்லுவாங்க? இடது கை பழக்கம் உள்ளவன் என்ன சொல்லுவாங்க? லொட்டை அப்படின்வாங்க. லொட்டை, டே அவன் லொட்டடா, லொட்டை கைடா அவனுக்கு. கிரிக்கெட்டில் பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், லெஃப்ட் ஹேண்டருடைய பால் எல்லாம் வந்து ஸ்பின்னு பயங்கரமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய ஸ்பின்னுங்க. ரைட் ஹேண்ட் பவுலர்ஸை நீங்கள் விளையாடலாம், பூந்து விளையாடலாம். அவன் லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் வந்து எந்த பக்கம் குத்தி எப்படி ஸ்பின்னுக்கு போய் ஏற்றுவான்னு நமக்கு தெரியாது. சரி, இங்கே வருவோம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னா இஸ் அன் அப்நார்மல் பர்சன் அப்படின்னு தான் உலகம் சொல்லுது, சரியா? அவன் வந்து உலகத்தில் பார்த்தா இவன் வந்து சாதாரண ஆள் இல்லைப்பா. இவன் வந்து மற்றவங்கெல்லாம் வலது கை பழக்கம் உள்ளவங்க, இவன் இடது கை பழக்கம் உள்ளவன். இஸ் அன் அப்நார்மல் மேன், அசாதாரணமானவன். இவன் சாதாரணம் கிடையாது, இவன் ஒரு டிஃப்ரெண்ட் மேன், வித்தியாசமானவன். இன்னொன்று லெஃப்ட் ஹேண்டர் என்ன சொல்லணும்னா அங்கவீனம் உள்ளவன். இவனுக்கு வலது கை சரியாக வேலை செய்யலை, அதனால தான் என்ன கை வேலை செய்யுது சொல்லுங்களேன்? இடது கை வேலை செய்யும். சொல்கிறாங்களா இல்லையா? இவனுக்கு ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி, ஒரு குறைவு இருக்குது அப்படின்றாங்க. அவனைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? எழும்ப பண்ணினார். ஆமென். வலது கை பழக்கம் உள்ளவன் நிறைய பேர் இருக்கிறான், அவனை விட்டார் ஆண்டவர். ஒருத்தன் இடது கை பழக்கம் உள்ளவன், ஊரெல்லாம் பார்த்து அவனை பரிகாசம் பண்ணோம், ஊரெல்லாம் பார்த்து அவனுக்கு இருக்கிற குறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அவனைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள பல குறைவு இருக்குன்னு நீங்களே உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கலாம். எனக்கு இது முடியாது, அது முடியாது, எனக்கு பேச வராது, எனக்கு எதையும் செய்ய வராது, எனக்கு எங்கேயும் போக வராது, இப்படியெல்லாம் பல காரியங்களை நீங்களே உங்களை குறைச்சி சொல்லியிருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோர் சொல்லியிருக்கலாம். நீ வந்து வடிகட்டின, பயப்படாமல் சொல்லுங்களேன், என்ன தானே சொல்கிறீங்க முட்டாள்னு சொல்லுங்கள். நீ ஒரு வடிகட்டின முட்டாள் அப்படின்றலாம். உனக்கு படிப்பே வராது, உன் மண்டையில்
பாருங்க, மூளை இருக்குதா அல்லது களிமண், இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருங்க, இதெல்லாம் குறை. லெஃப்ட் ஹேண்டர் மாதிரி ஒரு குறை நமக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மத்தியான வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த குறை உள்ள ஒரு யெகூதை நான் எழும்ப பண்ணினது போல இந்த குறைகளோடு இருக்கிற நீங்கள் தான் எனக்கு வேணும், உங்களை தான் நான் எழும்ப பண்ணுறேன், எழும்புங்க அப்படின்றார் ஆண்டவர். எழும்புங்கன்னா சேரை விட்டு எழும்பலை, உள்ளத்தில் என்ன பண்ணுங்க, எழும்புங்க. கர்த்தருக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். இந்த இவன் எழும்புனவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு வேலை செஞ்சான். அடுத்த வசனத்தை வாசிங்களேன், 16. இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி. போதும். நிறைய பேர் எழும்புங்கன்னா இது மாதிரி மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, ஒரே உற்சாகம் அடைஞ்சு ஓ ஹல்லேலூயா 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 க்ளோரி 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 க்ளோரின்னு அப்படியே எழும்புவாங்க. எங்கே மீட்டிங்குள்ளே. அப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா சில நேரம் பீச்சிலலாம் வந்து பலூன் ஒன்று வச்சுருப்பான், ஒரு சிலிண்டரில் வச்சு. அப்படி அந்த பலூனில் காற்று அடித்த உடனே அந்த பலூன் என்ன பண்ணுவோம், அப்படியே மேலே போகும், பறக்கும். அது ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுருப்பான். குழந்தைங்களாம் எந்த பலூன் தான் கேட்கும், அந்த பலூன் தான் கேட்கும், கேஸ் பலூன். அந்த கேஸ் பலூன் நூலில் கட்டி கையில் பிடிச்சிருக்க வரைக்கும் கரெக்டாக இருக்கும். விட்டா என்ன ஆகிடும், அது பறந்துடும். நிறைய பேர் இந்த கேஸ் பலூன் மாதிரி தான் ஒரே உற்சாகம் அடைவாங்க எழும்பணுன்னு, அடுத்தது என்ன செய்யணுன்றதை மறந்துடுவாங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் he rose up and made a dagger. போய் என்ன பண்ணால் ஒரு கத்தியை செஞ்சான். அந்த கத்தியினுடைய அளவு இருக்குது பாருங்கள், எவ்வளோவா, ஒரு முழம். ஸோ ஒரு தேவதாசன் சொல்கிறாரு, அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி இருக்கும், 18 இன்ச்சு இருக்குன்றாரு. இது நமக்கு தெரில. ஒரு முழம்னா ஒவ்வொருத்தருடைய கை முழமும் வித்தியாசம் பாருங்கள். ஒரு முழம் நீளம். இந்த கத்தி எப்படிப்பட்ட கத்தியா, இருபுறமும் கருக்கும். பொதுவாக காய்கறி வெட்டுற கத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பக்கம் தான் என்னவாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், அடுத்த பக்கம் ஷார்ப்பாக இருக்காது, அப்படி தானே? இது இருபுறமும் கருக்கான ஒரு பட்டயத்தை செஞ்சுட்டு அதை என்ன பண்ணானா, தன்னுடைய வலது பக்கத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு வலது பக்கத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு. கவனிங்க, பைபிளில் இதெல்லாம் ஏன் ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, he was a man of action. he rose up and he did something. எழுந்தான், கர்த்தர் அவனை எழும்ப பண்ணார், ஒரு கத்தியை செஞ்சான். அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணிட்டான், வலது பக்கத்து இடுப்பில் அழகாக கட்டி வச்சுட்டான். இவன் எந்த கை பழக்கம் உள்ளவன், இடது கை பழக்கம் உள்ளவன். வலது கை பழக்கம் உள்ளவன் கத்தி எங்கே கட்டுவான், இடது பக்கம் கட்டுவான். அப்போ தான் கத்தி என்ன பண்ண முடியும், அவனால் ஈஸியாக எடுக்க முடியும். இவன் இடது கை பழக்கம் உள்ளவனாக இருந்ததுனால இவன் வலது பக்கத்தில் தன்னுடைய கத்தியை கட்டி வச்சிருக்கிறான். இப்போ இவன் போய் வழக்கம் போல் என்ன பண்ணுறான், தீர்வை காணிக்கை செலுத்த போகிறான், ராஜாட்ட போகிறான், எக்லோன்கிட்ட போகிறான். சொன்னேன் இல்லையா, வருஷந்தோறும் அவன் வந்து ஒரு கப்பம் கட்ட வேண்டும், வரி கட்ட வேண்டும், அதுக்காக போகிறான். கொஞ்சம் பேர் கூட்டு போகிறவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் வசனத்தை வாசிங்க. மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். இந்த ஆள் எப்படி இருக்கிறாரு, ஸ்தூலித்த மனுஷனா யாரு, நல்ல கொஞ்சம் குண்டு புஸ்கான்வான் பாருங்க, நம்ம மாதிரி நல்ல வெயிட் பார்ட்டி அவன். யாரு, எக்லோன். உட்காந்து சாப்பிட்றான். எத்தனை வருஷம் யாருக்கிட்ட அந்த வாங்கி சாப்பிட்றான், 18 வருஷம் உட்காந்து வேலையே செய்யாமல் சண்டை கிண்டை போடாமல் இவங்களை மிரட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நல்ல கொழுத்து இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு இவன் போய் காணிக்கை செலுத்துறான். நான் சொன்னது மாதிரி 18 long years they were paying their tributes. 18 வருஷம் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவனுக்கு கப்பம். இந்த முறை ஏகூத் போகிறாரு. எதில் போகிறாருன்னா, இவர் வெறும் கையில் பணத்தோடு கூட மட்டும் போல, உடம்புல என்ன வச்சுருக்கிறாரு, ஒரு கத்தியும் வச்சுட்டு போகிறாரு. நடந்ததை கவனிப்போம். அந்த காணிக்கையை செலுத்தினா 18ஆம் பின்பு காணிக்கை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்தில் இருந்து திரும்பி வந்து, ராஜாவை, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன், பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஏகூத் ராஜாட்ட போய் ரொம்ப அழகாக பேசுகிறாரு. ராஜாவுக்கு முதல்ல காணிக்கை கொடுத்தாச்சு, செலுத்த வேண்டிய வரியை செலுத்தியாச்சு. இவர் கூட வந்த மக்கள்
காணிக்கைன்னா சும்மா ஒரு என்வலப்பில் போட்டு கொடுக்கறது இல்லை, ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு கொடுக்குது. அதெல்லாம் மூட்டை கட்டையாக கட்டி அவன் பொண்ணு வெள்ளி இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வராங்க மூட்டை மூட்டையாக. எல்லாம் கொண்டு வந்து ராஜாட்ட இறக்குனதுக்கப்புறம் நீங்கள்லாம் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ராஜாட்ட வரான். ராஜா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், தனியாக பேசணும். உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, நீ தனியாக பேசணுமாப்பா, ஏப்பா உள்ளே இருக்க இவனுடைய செக்யூரிட்டி கார்டெலாம் என்ன பண்ணிட்டான், அவன் எல்லாம் வெளியே போங்க, எல்லாம் போங்க, எல்லாம் வெளியே போங்க, இவன் தனியாக ஏதோ பேச வந்திருக்கிறான் அப்படின்னு. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகு, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்தில் இருந்து எழுந்திருந்தான். இவனை முதல்ல எழுப்புனது யாரு? யெகூத இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்புனது யாரு? தேவன். தேவன் அவனை முதலாவது எழும்ப பண்ணாரு. இப்போ இந்த மன்னிக்கவும், இந்த எக்லோனை எழும்ப பண்ணினது தேவன். தேவ மக்கள் ஆண்டவரை விட்டதுனால எக்லோன் என்ற மோவாபிய ராஜாவை தேவன் எழுப்பினாரு. இப்போ அதே ஆண்டவர் மறுபடியும் அவனை எழும்ப பண்ணுறாரு. எதுக்கு எழும்ப பண்ணுறாருன்னா, இப்போ சொல்கிறான், ஒரு வார்த்தை இருக்குப்பா, தேவ வார்த்தை ஒன்று இருக்குது, நான் ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேன் உனக்கு, அது கர்த்தர் என்கிட்ட சொன்னது, அதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணுறான், எக்லோன் என்ன பண்ணுறான், எழுந்திருக்கிறான். இவர் எந்த ரூமில் இருக்கிறாருன்னு கேட்டால் ஏசி ரூமில். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஏசி ரூமில் அந்த நாட்களில் இருக்கிறாரு, குளிர்ச்சியான ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஒரு அறையில் இருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு வாஞ்ச. கவனிப்போம், ஆண்டவர் பல காரியங்களை ரொம்ப திட்டமிட்டு இதில் செய்கிறாரு. சரியா? இந்த யெகூத அவனுக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இடது கை. எது அவனுக்கு உலகமெல்லாம் அவனை பார்த்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிச்சோ, இதெல்லாம் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணிச்சோ, குறைவுள்ளவன் என்று சொல்லிச்சோ, அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜ் இருந்ததுனால தான் இவனை செக் பண்ண செக்யூரிட்டி கார்டு அங்கெல்லாம் பார்த்துருப்பான் பாருங்கள், தடவை கிடையாது பார்த்துருப்பான். எந்த பக்கம் பார்த்துருப்பான்னா இடது பக்கம்லாம் நல்லா பார்த்துருப்பான். கத்தி இருந்தால் எங்கே தான் இருக்கணும்? இடது பக்கம் தானே வச்சுருப்பான். இவன்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, ஏன்னா இவன் லெஃப்ட் ஹேண்டரு. இவனை கர்த்தர் லெஃப்ட் ஹேண்டரை பிறக்க செஞ்சதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கத்தி அவன் வலது பக்கம் வச்சுருந்தான். சரியா? இதை வச்சுட்டு ராஜாட்ட போகிறான், உங்கள்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிறான். எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. கத்தி எடுத்து என்ன பண்ணுறான்? தொடர்ந்து வாசிங்க, 20ஆம் வசனம். ஏகூத் அவன் கிட்டே போனான். அடுத்த வசனம் வாசிங்க. உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே இருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோடு கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை அவன் இழுக்க கூடாதபடிக்கு நிலம் அலகை சுற்றி கொண்டு அடைத்தது. அது பின்புறத்திலே புறப்பட்டது. கவனிச்சவரா? ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். லெஃப்ட் ஹேண்டரு 18 வருஷம் அவனை ஆண்டு வந்த ஒரு ராஜாவை என்ன பண்ணிட்டான் அப்படின்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டான் சொல்லுங்களேன்? போட்டு தள்ளிட்டான். நம்ம லாங்குவேஜ் சொல்லலாம், போட்டு தள்ளிட்டான், காலி பண்ணிட்டான். வித்தின் நோ செகண்ட்ஸ். எவன் இவனை அடிமைப்படுத்தி இருந்தானோ, இவனை மாத்திரமல்ல இவனுடைய தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ, அவனை முடிச்சிட்டான். ஆண்டவர் அதுக்கு பெரிய சகாயம் பண்ணார் பாருங்க. ஆண்டவர் பண்ண சகாயம் என்ன தெரியுமா? முதலாவது, இவன் லெஃப்ட் ஹேண்டரை பிறந்ததுனால கத்தி எங்கே வச்சான்? அவன் ரைட்டில் வச்சான். கர்த்தர் செய்த சகாயம். நம்பர் 2, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அவன் நம்ம என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டவர் தான் செஞ்சார். செக்யூரிட்டி கார்டு, அவனுக்கு இருந்த பர்சனல் செக்யூரிட்டி கார்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. 3வது இவனுக்கு கர்த்தர் செஞ்ச இது என்ன தெரியுமா? 23ஆம் வசனத்தை வாசிங்க. அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டி போட்டு கொழு கூட்டத்தின் வழியாய் போய்விட்டான். இவர் கதவை பூட்டிட்டு வேற வழியா என்ன பண்ணிட்டாரு? வெளியே போயிட்டாரு. ராஜா, மோவாபின் ராஜா உள்ள செத்து கிடக்குறான். இவன் போன வழியா வெளியே வந்தான்னா கட்டாயம் என்ன பண்ணுவான்? அவன் மாட்டிக்குவான். உள்ள பூட்டை போட்டு நல்ல போல்ட்டெல்லாம் போட்டுட்டு பின்பக்கமாக கதவை திறந்து ஓடிட்டான். ஓடிட்டு கொஞ்சம் தூரம் போனான். சரியா? 27ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே வந்தபோது எப்பிராயீம் மலையில் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு கூட மலையில் இருந்து இறங்கினார்கள். வருவார் ஐயா, வெளியே வருவார். ராஜா ஏசி ரூமில் உட்காந்துருக்காரு. இப்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. மத்தியானம் டைம் வருவாருன்னு காத்திருந்தாங்க. ஐயா வெளியே
வரலன்னொன்னே கதவை உடச்சி பார்க்குறாங்க, ஆள் என்ன அங்கே அவுட்டு. அது ஒரு பக்கம் வைப்போம். அதுக்குள்ளே இவன் வேகமாக ஓடி ஒரு சண்டை ஆரம்பிக்கிறான். இஸ்ரவேல் மக்களெல்லாம் ஒன்று கூட்டி அங்கே யுத்தம் நடக்கிறது. சரியா? அந்த யுத்தத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா 29ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லோரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலியுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. எந்த மக்கள் சண்டைக்கு முதல்ல 18 வருஷத்துக்கு முன்னால் சண்டைக்கு வந்து இவங்களை ஒடுக்குனாங்களோ அந்த மக்கள் எல்லாரையும் 10,000 பேர் என்ன பண்ணிட்டான், யெகூது ஆட்களை திரட்டி யுத்தம் பண்ணி அவங்கள அழிச்சு போட்டான். அல்லேலூயா. குறைவுள்ளவன், தகுதியற்றவன், அவனை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். அவன் கையில் பெரிய ஆயுதம் கிடையாது, வெறும் ஒரு முழம் ஒரு சின்ன கத்தி தான். அன்றைக்கு அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலையும் ரட்சிப்பும் இந்த யெகூத் என்ற இந்த வாலிபனாலே கர்த்தர் நியமித்திருந்தார். அவனை எழும்ப பண்ணினார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை கொண்டு இப்படிப்பட்ட யுத்தங்களை நடத்துவதற்கு அல்ல. நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட யுத்தங்களை செய்து யாரையோ ஒருவரை அழித்து மடங்கடித்து கொன்று நாம் ஜெயிப்பது அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுவது யாருக்காக வாழ்வதற்கென்றால், நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதியாரையும் என்ன பண்ணுங்க, சீஷராக்கி. இன்றைக்கு எல்லாரும் தேவனை மறந்து விட்டு தேவன் அல்லாதவைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்று இந்த நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்து கர்த்தருடைய வார்த்தை என்கின்ற பட்டயத்தை நாம் சுமந்து அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்து அங்கே ஒரு ஜெயத்தை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் பரப்பக்கூடிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜனங்க கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தர் விடுதலை தந்தார். 18 ஆண்டு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தந்தார். ஒருவேளை இன்றைக்கு காலை வேளையிலே வியாதி என்னும் ஒரு அடிமைத்தனம் உண்டா? பொருளாதார நெருக்கடி என்ற ஒரு அடிமைத்தனம் உங்களுக்கு உண்டா? சமாதானம் இன்மை என்கின்ற ஒரு அடிமைத்தனம் உங்களிடத்தில் உண்டா? போராட்டம் என்ன அடிமைத்தனம் உங்களுக்கு உண்டா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் ஒரு இரட்சகனை ஏற்படுத்துவார். கர்த்தர் ஒரு வெற்றிக்கான வழியை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இன்னொரு நபரை குறித்து நான் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஊழியக்காரராகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கு என்னோடு கூட ஆதரவாக இருந்தவள். நியாயாதிபதிகள் நம்ம பார்த்த நபர் பேர் என்ன? ஏகூத். இப்போ நம்ம பார்க்க போற நபர் பேர் என்ன? பெபேயாள். பெபேயாள் என்ற ஒரு நபரை குறித்து வேதத்தில் இந்த 2 வசனத்தில் தான் பார்க்குறோம். இந்த 2 வசனம் ஒரு பெண்ணை குறித்து மிக தெளிவாக விரிவாக சொல்லுது. 2 வசனம். பெபேயாள். இந்த பெபேயாள்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? சரியா? இந்த அம்மாவுடைய ஊரை முதலாவது நம்ம பார்க்குறோம். என்ன ஊர் அது? கெங்கிரேயா. இந்த கெங்கிரேயா என்ற இந்த ஊர் கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஒரு துறைமுகத்தில் ஒன்று. கொரிந்து பட்டணத்தில் உள்ள துறைமுகங்களில் ஒன்று கெங்கிரேயா. இந்த கெங்கிரேயா துறைமுகம் தான் கொரிந்து பட்டணத்தினுடைய வளத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. வாணிபம், கப்பல் வாணிகம் இந்த துறைமுகத்தின் வாயிலாக நடந்தபடியினாலே மிக சிறப்பான ஒரு நகரமாக கொரிந்து பட்டணம் விளங்கியது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வாழ்ந்த ஒரு பெண் இந்த பெபேயாள். அவளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நம்முடைய
சகோதரி, நம்முடைய சகோதரி. பெபையாளை குறித்து சகோதரி என்று சொல்லுகிற இந்த பவுல் சிலரை சகோதரர்கள் என்றும் வேதத்தில் அவர் குறிப்பிடுகிறார், சகோதரிகள் என்று குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:15. அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. சகோதரனாவது சகோதரியாவது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, சிலரை சகோதரன் அல்லது சகோதரி என்று அவர் அழைக்கின்றார். 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு, மற்ற சகோதரர் மனைவியாகிய ஒரு சகோதரி. அப்ப பவுல் பல இடத்துல இந்த சகோதர சகோதரி என்ற இந்த உறவை தெளிவுபடுத்துகிறார். யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறவர்களை அவர் யாராக குறிப்பிடுகிறார் என்றால், சகோதரர் சகோதரிகளாக குறிப்பிடுகிறார். வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாராக மாறினாங்களா? தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அதிகாரம் கொடுத்த. அப்போ தேவ பிள்ளைகள் எல்லாரும் தேவ குடும்பத்தில் இணைக்கப்படுகிறோம். நாம் எல்லாரும் யாராக இருக்கிறோம்? சகோதரராக சகோதரிகளாக நாம் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த சகோதரி எந்த ஊரை சேர்ந்தவங்க? கெங்கிரேயா ஊரை சேர்ந்த இந்த சகோதரி அவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரியாக இருக்கிறாங்க. 16ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர்கள் ஒரு ஊழியக்காரி. இந்த சகோதரி இந்த பெபேயாள் என்கின்ற இந்த சகோதரியை அவர் ஊழியக்காரி என்று குறிப்பிடுகிறார். இந்த சபையிலே இன்னும் சில ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் பின்பாக அவர் குறிப்பிடுகிறார். அவர்களை ஆனால் அவர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறவர் யார் என்றால் இந்த பெபேயாள் என்று நாம் பார்க்க வேண்டும். பெபேயாளை பார்க்க வேண்டும். எவ்விதமான ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள் என்பதையும் நாம் சற்று பார்க்க போகிறோம். பவுலுடைய 3ஆம் மிஷனரி பயணத்திலே அவர் இந்த நபரை குறித்து எழுதுகிறதை நாம் அறிய வேண்டும். இவள் ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக மாத்திரமல்ல, அவளை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது அவள் ஒரு ஊழியக்காரி என்று நாம் பார்க்கின்றோம். ஊழியக்காரன் என்ற வார்த்தை கிரேக்க பதத்தில் டயகானஸ் என்ற ஒரு பதத்திலிருந்து வருகிறது. அந்த டயகானஸ் என்ற பதத்திலிருந்து தான் டீக்கன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. டீக்கன் என்றால் யார்? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, உதவிக்காரன் அப்படின்னு எழுதுறாரு. உதவிக்காரன் அல்லது உதவிக்காரி என்பவர்களுக்கு டீக்கன்னஸ் அல்லது டீக்கன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஸ்திரீ, இந்த சகோதரி, அவர்கள் சபைக்கு ஊழியக்காரியாக அவர்கள் காணப்பட்டார்கள். பேபே அல்லது பெபேயாள் என்ற இந்த சொல் ஒரு கிரேக்க சொல். பெபேயாள் என்பது ஒரு கிரேக்க சொல். இது எதை குறிக்கிறது என்றால் சந்திரனை குறிக்கிறது. சந்திரனுடைய பிரகாசத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. பெபேயாள் என்றால் சந்திரன் பிரகாசம். பெபேயாள். கிரேக்கர்கள் அர்த்திமேயு என்ற ஒரு தெய்வத்தை வழிபட்டார்கள். பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு போகும்போது இந்த அர்த்திமேயு என்ற இந்த தெய்வத்தை தான் அவர்கள் மிக தீயனாள் என்று சொல்லப்படுகிற இன்னொரு பெயர் அவளுக்கு தீயனாள். இந்த தெய்வத்தை மிக பெரிதான ஒரு தெய்வமாக எபேசு பட்டண மக்கள் வழிபட்டார்கள். கிரேக்க கடவுளான இது பெபேயாள் என்றும் அழைக்கப்பட்டது. ஸோ இவளுக்கு பெபேயாள் என்ற பெயர் காணப்பட்டாலும் இவள் சந்திரனை போல பிரகாசம் உடையவள் அல்ல. இவள் நீதியின் சூரியனாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவள். ஆகவே இயேசுவின் பிரகாசத்தை உடையவளாக காணப்பட்டாள். ஹல்லேலூயா. ஆமாம், சந்திரனுடைய பிரகாசம் யாருக்குன்னா கிரேக்க கடவுளுக்கு. சந்திரனுக்கு ஒளி தன்னிடத்திலே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சந்திரனுடைய
ஒளி யார்கிட்ட தான் வருது? சூரியன்கிட்ட தான் அது வாங்குது. இவ யார்கிட்ட போயிட்டா அப்படின்னு கேட்டால் சோர்ஸ்கிட்டே போயிட்டா. யார்கிட்டேருந்து மெயின் ஒளி வருதோ, யார்கிட்டேருந்து சந்திரன் வெளிச்சத்தை வாங்குதோ அவர்கிட்டயே அவரை அறிந்து விட்டாள். அவர் தன்னுடைய முகத்தை இவள் மீது பிரகாசிக்க செய்தாள். இந்த பெபையாள் கர்த்தருக்காக பிரகாசித்த ஒரு அருமையான ஊழியக்காரி. ஆமென். சபையில் இவளுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு ஒன்று காணப்பட்டது. அங்கே இருக்கிறதான ஊழியக்காரி ஆகிய இவள் பெண்கள் மத்தியிலே அதிகமான ஊழியத்தை அவள் செய்திருக்கிறாள். அவள் அநேகருக்கு ஆதரவாக இருந்தவள் என்று பவுல் கூறுகிறார். ஆதரவாக இருந்தவள். பெபையாள் ஆதரவாக இருந்தவள். ஆதரவு என்றால் என்ன? ஒரு மனிதன் நிராதரவாக இருக்கும்போது, பலனற்றவனாக இருக்கும்போது, உதவி தேவைப்பட்டு இருக்கும்போது பக்கத்தில் போய் நான் இருக்கிறேன்ப்பா, நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா யார்? ஆதரவு. நம்முடைய குடும்பங்களில் அந்த நாட்களில் இப்போ மாறிக்கிட்டு வருது. அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பாங்க. ஒருத்தன் வேலைக்கு போவான், ஒருத்தன் வேலைக்கு போகாமல் சும்மா சுற்றின்னு இருப்பான். பார்த்துருக்குறீங்களா? ஒருத்தன் கஷ்டப்படுவான், ஒருத்தன் நல்லா இருப்பான். இந்த நல்லா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், நொடிஞ்சு போனவன் என்ன பண்ணுவான்? டேய், நீ கவலைப்படாதடா, உனக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன், ஏதாவது ஒன்றத்தை செஞ்சு என்ன பண்ணிக்கோ, நீ சொல்லுங்களேன், பொழைச்சிக்கோன்னு என்ன பண்ணால் ஒருத்தன் கொடுத்து ஆதரவு கொடுப்பாங்க. அது ஒரு காலத்தில். இப்போ நான் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக போச்சு. வாயும் வயிறும் தனித்தனியாகி போச்சு பாருங்கள். உறவெல்லாம் ஒன்று தாங்க, ஆனால் வயிறும் வாயும் உனக்கும் வேற எனக்கும் வேற. அப்படி ஒரு காலத்தில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவளை குறித்து நாம் பார்க்கணுன்னா, இவ ஒரு ஊழியக்காரி. இவளுக்கு அந்த பட்டணத்தில், ரோம பட்டணத்தில் ஊழியம் செய்வது அவ்வளவு லகுவானதல்ல. ரோமர்கள் ஊழியத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பட்டணத்தில் இவள் ஊழியக்காரியாக இருக்கின்றாள் என்றால், மற்ற எல்லாரை விட இவளுடைய பங்களிப்பு சபைக்கு விசேஷமானது. அதிகமாய் பங்களிப்பு கொடுத்ததுனால சபை இவளை ஒரு மூப்பராக, இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் உதவிக்காரியாக அவர்கள் ஏற்று இவளை வைத்திருக்கின்றார்கள். அநேகருக்கு ஆதரவாக இருந்தவள் சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு, எனக்கும் கூட அவள் யாராக தான் இருந்தா? ஆதரவாக தான் இருந்தா. பவுலுக்கு என்ன ஆதரவு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சற்று யோசித்து பார்க்கும்போது, பவுல் எருசலேமில் போய் என்ன பண்ணார்? ஒரு தேவாலயத்தில் போய் கொஞ்சம் மொட்டை போட்டார். இவர் தனக்காக போடல. அந்த ஊரில் இருக்கிற யூதெல்லாம் சொன்னாங்கப்பா, ஒரு 4 பேர் இருக்கிறான், ரெடியாக இருக்கிறான். எதுக்கு? கோயிலில் போய் மொட்டை போடுறதுக்கு. ஆலயத்தில் நீயும் போய் என்ன பண்ணிக்கோ, அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணிக்கோ, ஒரு மொட்டை போட்டுக்கோ. மொட்டை போட்டால் ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், நீ யூத மார்க்கத்தை என்ன பண்ணுறீரு? விரோதி கிடையாது, யூத மார்க்கத்தை கை கொள்ளுகிறவர். 21ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த ஒரு நிச்சயத்தை பெற்றவனாக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், சரி போகிறான், அங்கே மொட்டைலாம் போடுறான். மொட்டை போடுற வரைக்கும் நல்லதான். ஒரு வாரம் பொறுமையாக இருக்கிறான். அந்த 4 பேரும் அவங்க செய்ய வேண்டிய சில சடங்குகள்லாம் இருக்குது, சுத்திகரிப்பின் முறைமைகள்லாம் இருக்குது. தேவாலயத்தில் செய்கிற வரைக்கும் இவன் ஒரு வாரம் இருக்கான். யூதர்கள் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டான்? தேவாலயத்தை என்ன பண்ணிட்டான்? அவன் அசுத்தமாக்கிட்டான் அப்படின்னு இவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அந்த நேரத்தில் இந்த ஸ்திரீ என்ன பண்ணாலாம்? யார்? பெபேயாள், கெங்கரையா ஊர் ஸ்திரீ ஆகிய பெபேயாள். இது பைபிளில் இல்லை, சரித்திரம் கூறுகிற ஒரு காரியம். அவன் என்ன பண்ணாலாம்? இவனுக்கு சகாயங்களை செய்தாலாம். இவனை எப்படியாகிலும் அந்த பொல்லாத மக்களுடைய கைகளிலிருந்து விடுவிக்கும்படி இவள் சில சகாயங்களை செய்ததாக சரித்திரம் கூறுகிறது. அப்படின்னா இவ கொஞ்சம் சாதாரண ஆள் கிடையாது. இந்த ஸ்திரீ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்திரீ. கொஞ்சம் அவளுக்கு அந்த ஊரில் என்ன இருக்குது? ஒரு மரியாதை இருக்குது. மரியாதை. இந்த அம்மா சொல்கிறத மக்கள் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. இவர் அநேகருக்கு ஆதரவாக இருந்தாள் என்பது ஒன்று. ஜனங்க கஷ்டப்படும் போது கூட
கூட நின்று, நான் முதல்ல சொன்ன பாருங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட், பொருளாதாரத்தில் மக்களுக்கு என்ன பண்ணா, ஆதரவு கொடுத்தா. தென் ஷீ கேவ் மாரல் சப்போர்ட். மாரல் சப்போர்ட். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் மகளை வண்டி ஓட்ட விட்டான். அந்த பிள்ளைக்கு பாவம் லைசன்ஸ்லாம் இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இருக்குது. இவன் வண்டி நேராக தான் ஓட்டிகிட்டு போகிறா, 4 வீலரு. 3 போதா ஆசாமிங்க வந்து நேராக வண்டியில் மோதிட்டானுங்க. மோதின உடனே ஊரே கூடிடுச்சு. ஊர் கூடின உடனே என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், டேய் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான்டா என் பொண்ணு வண்டி ஓட்டின்னு போச்சு, 3 பேர் குடிச்சிட்டு வண்டியை நேராக ஓட்ட வேண்டிய வண்டியை பாம்பு மாதிரி நெளிஞ்சு ஓட்டினானுங்க. ஓட்டினவன் கொண்டு எங்கே எது மேலே மோதிட்டான், என் மக ஓட்டின வண்டி மேலே வந்து நேராக மோதிட்டாங்கடா. நான் 4 வீலரில் போகிறேன், அவன் 2 வீலர். ஊரே திரண்டு வந்துருக்குது, அடிக்கிறதுக்கு வரானுங்கெல்லாம், டாயின்னு நீ வாடா அப்படின்னா. நான் போனேன். நான் அங்கே தான் சின்ன வயசுலேருந்து வளர்றேன். நான் போனோடனே எல்லோரும் நீ 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 யாருப்பா, நீ யாருப்பான்னு எல்லாம் ஒவ்வொருத்தனா கேட்டுக்கிறாங்க. நான் போய் நின்ன உடனே வணக்கண்ணே வணக்கண்ணே அப்படின்னு நான் வணக்கம்ப்பா, என்னப்பா அது, என் ஃப்ரெண்டு தான் பாவேன் அப்படின்னு, என் ஃப்ரெண்டு பொண்ணு தான்ப்பான்னு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பேசிக்கலான்னு. அது வரைக்கும் வண்டி பண்ணா அதை பண்ணா, இவனை தூக்கடா, அவனை அங்கே போடா இங்கே போடா, அவனை வர வேடா அப்படின்னாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிச்சிக்கலாண்ணே, அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைண்ணே. நான் ஒன்றும் பெரிய பிஸ்தா கிடையாது, என்னை பார்த்தா தெரியுதேன். என்னன்னு கேட்டால், ஒரு கஷ்டமான நேரத்தில் அந்த இடத்துல நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிறதுனால அங்கே இருக்கிற எல்லா புள்ளிங்களுக்கும் என்ன நல்லா தெரியும். நான் போன உடனே பிள்ளைங்கள்லாம் பார்த்தாங்கடே வந்திருக்காரு சார் வந்திருக்காரான்ட்டு பேசாமல் ஒன்றும் இல்லைண்ணா நம்ம பேசிக்கலாண்ணே அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. அதுதான் ஆதரவு. கஷ்டமான நேரத்தில் போய் என்ன பண்ணணும், பக்கத்தில் நிற்கணும். இந்த அம்மா கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட நிற்கிறவங்க, பொருளாதாரத்தில் தேவை உள்ள நேரத்தில் கொடுக்குறவங்க. யாருக்காகிலும் ஜெபம் அவசியமா? யார்கிட்ட போகலாம்? இந்த சிஸ்டர்கிட்ட போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் ஜெபிப்பாங்க. ஆதரவு. ஆலோசனை வேணுமா, சிஸ்டர்கிட்ட போ, என்ன கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுப்போம். இதாயா ஆதரவு. கிரேக்க சொல்லு இதுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த ஆதரவு என்ற அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மூல கிரேக்க பதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு ஒரு பயிற்சியாளர் இருப்பார். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சனையும், விளையாட்டு வீரன் அல்லது வீராங்கனையை பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவங்கள தான் நமக்கு தெரியும், ட்ரெயினர் தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த ட்ரெயினருக்கு ஒரு வேலை உண்டு. என்ன வேலை அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு தினம் என்ன பண்ணணும், பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி ஓவராக என்ன பண்ணக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. ஓவராக பயிற்சி கொடுத்தா என்னைக்கு கேம் இருக்கோ அன்றைக்கி என்ன ஆகிடும், கை கால் இவனுக்கு சுளுக்கிக்கும், இவனால் என்ன பண்ண முடியாது, போய் விளையாட முடியாது. எவ்வளவு அவனுக்கு அவசியமோ அதை கொடுக்கணும். ஒரு ட்ரெயினருடைய வேலை. அது மாத்திரமல்ல, அந்த ட்ரெயினர் என்ன பண்ணணுமா, கரெக்டாக இவனுங்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்போர்ட்ஸுக்கு போய் காம்படிஷன் போகிறதுக்கு முன்னாடி போட வேண்டிய ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டிருக்கிறாங்களா, கரெக்டாக வந்து அவங்களுடைய ட்ரெஸ் கோடு இருக்கா, காலில் போட்டிருக்கிற ஷூஸ் கரெக்டாக போட்டிருக்காங்களா, சாக்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க, எல்லாம் செக் பண்ணுறது யாருடைய வேலை, ட்ரெயினருடைய வேலை. ட்ரெயினருடைய வேலை. சரியா? இதுதான் ஆதரவு என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் போட்டிருக்கு. அப்படின்னா இந்த ஆதரவு கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டால், மற்றவங்கள ஆயத்தப்படுத்துகிறவங்க. ஷி வாஸ் எ ட்ரெயினர். மற்றவங்கள ஆதரவு கொடுத்து எப்படி ஒரு கோச் அப்படியே அவங்கள ஆதரவு கொடுத்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வராங்களோ, அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ட்ரெயின் பண்ணி கொண்டு வரக்கூடியவங்க. தன்னலமற்றவங்க, பிற பரிசுத்தவான்களை ஊக்குவிக்கக்கூடியவங்க, தைரியம் உள்ளவங்க. பவுல் அவர்களை குறித்து மிக பெருமையாக எழுதுகிறார். அவங்கள ஏற்றுக்கணுமா? எப்படி ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு. முதல் வசனத்தை வாசிங்க, 16:1. சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி
பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இவ ஒரு சகோதரி என்று ஏற்றுக்கொள்வது அவர் சொல்லலை. ஒரு ஊழியக்காரின்னு நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லலை. அவள் எனக்கு ஆதரவாக இருந்தால் ஆதரவு செஞ்சவான்னு நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கோங்க. எப்படி ஏற்றுக்கோங்கன்னா, பரிசுத்தவான்களை எப்படி ஏற்றுக்குவீங்களோ அந்த த ஹையஸ்ட் ஹானர் தட் யூ கிவ் டு அ செயின்ட், ஒரு பரிசுத்தவான் அல்லது ஒரு பரிசுத்த வாட்டிக்கு நீங்கள் எவ்வளவு மரியாதை கொடுப்பீங்களோ அந்த மரியாதையை கொடுத்து இவளை ஏற்றுக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு ஏற்றுக்க சொல்கிறாரு அப்படின்னா, பவுல் இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை இந்த அம்மா கையில் தான் கொடுத்து அனுப்புகிறார். யார் கையில் கொடுத்து அனுப்புகிறாரு? பெபேயாள் கையில் தான் கொடுத்து அனுப்புகிறார் ரோமாபுரியில் உள்ள சபைக்கு. அந்த அம்மா கிரேக்க தேசத்துலேருந்து வரணும், கிரேக்க நாட்டிலேருந்து வரணும். வழிப்பிரயாணம் மிக மோசமான அந்த நாட்களில் வழிப்பறி உள்ள ஒரு நாட்கள். கப்பல் பிரயாணம் அதை விட மோசம். சரி, வழிப்பிரயாணத்தில் எங்கேயாயிலும் தங்கி வரலாமா அப்படின்னா இரவு நேர விடுதிகள் பாதுகாப்பற்றது. அந்த சூழ்நிலையில் ஒரு பெண் பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபத்தை கொண்டு வந்து ரோமாபுரியில் உள்ள சபைக்கு கொடுக்கின்றாள். அவள் வரும்போது அவள் கொடுக்குற அந்த கடுதாசி, அந்த லெட்டரை மட்டும், நிருபத்தை மட்டும் நீங்கள் வாங்கிக்காதீங்க, அவளையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, பரிசுத்த வாட்டியை போல ஏற்றுக்கொள்ளுங்க. அவள் ஒரு கொரியர் அல்ல. ஒரு கொரியர் மேன் என்ன பண்ணுறான், ஒரு பொருளை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு போகிறான், கேட்டில் நின்று கொடுத்துட்டு போகிறான். அவனை அது மாதிரி அவளை ட்ரீட் பண்ணாதீங்க. அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் கொடுத்து உங்கள் சபையில் அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. பெபேயாள் ஊழியக்காரி, பெபேயாள் சகோதரி, பெபேயாள் ஆதரவாக இருந்தவள், பெபேயாள் ஒரு பரிசுத்த வாட்டி. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்த்து கேட்க விரும்புகிறேன், நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள்? என்னை ஒரு பரிசுத்தவான் அல்லது பரிசுத்த வாட்டி என்று சொல்வார்களா? கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரன் அல்லது சகோதரி என்று சொல்வார்களா? ஆதரவு கொடுக்கிறவன் அல்லது ஆதரவு கொடுக்கிறவள் என்று என்னை குறித்து சொல்வார்களா? ஊழியக்காரன் அல்லது ஊழியக்காரி என்று என்னை சொல்வார்களா? அநேகர் கர்த்தரை பின்பற்றலாம், அநேகர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரலாம், அநேகர் கர்த்தருக்காக காரியங்களை செய்யலாம். ஆனால் ஒரு சிலர் கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு யெகூதை தேவன் எழும்ப பண்ணினது போல ஒரு பெபேயாளை தேவன் ரோமாபுரியில் உள்ள பட்டணத்து சபைக்கு தேவன் எழும்ப பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த பட்டணத்தில் உள்ள இந்த சபைக்கு ஒரு யெகூதை போல அல்லது ஒரு பெபேயாளை போல ஒரு நபரை தேவன் தேடுகிறார். அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் அல்லது ஊழியக்காரியை தேவன் தேடுகிறார். நான் கர்த்தருக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பணியை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். 18 வருட அடிமைத்தனம், 18 வருட அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு யெகூத் என்னும் இடது கை பழக்கமுள்ள, அற்பமாய் எண்ணப்பட்ட, அற்பமாய் பேசப்பட்ட, வித்தியாசமான செயல்பாடுகள் உள்ள ஒரு மனிதன் மூலமாக உண்டாயிற்று. குறைகள் உள்ளவன், அவனை தேவன் பயன்படுத்தி ஜனத்துக்கு ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை தந்தார். கிரேக்க பின்னணியை கொண்ட பெபேயாள் என்னும் ஒரு பெண்ணை கொண்டு நீதியின் சூரியனாகிய இயேசுவை அநேகருக்கு அறிவிக்க, அநேகருக்கு ஆதரவாக இருக்க, ஒரு பரிசுத்த வாட்டியாக, ஒரு ஊழியக்காரியாக தேவன் தெரிந்து கொண்டார்.
இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை தேவன் தர விரும்புகிறார். என் அன்பு வாலிப தம்பி, தங்கை, நீ ஆண்டவருக்காக எழும்ப மாட்டாயா? ஒரு யெகூதை போல எழும்ப மாட்டாயா? பவுல் சொல்லும் போது சொல்றாரு, ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். எதற்கு பயன்படுத்த விரும்புகிறார்? இன்னும் இயேசுவை குறித்து அறிவிக்காத இடங்கள் உண்டு. இயேசுவை குறித்து அறியாத உங்கள் நண்பர்கள் உண்டு, உங்கள் அயலகத்தார் உண்டு. இன்னும் இந்த சபைக்கு வந்து சேர வேண்டிய அநேக மக்கள் உண்டு. அவர்களை இயேசுவண்டை கொண்டு வருவதற்கு, இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு ஆட்கள் வேண்டும். எவ்வளவு நாட்கள் இப்படி பாவத்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்க போகிறார்கள்? இன்னும் எத்தனை ஆண்டுகள் இப்படியே தேவன் அற்ற நிலையில் அவர்கள் இருக்க போகிறார்கள்? ஓர் யெகூதை தேவன் தேடுகிறார், ஒரு பெபேயாளை தேவன் தேடுகிறார். நான் அந்த யெகூதாக இருக்கக்கூடாதா? நான் அந்த பெபேயாளாக இருக்கக்கூடாதா? எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது அன்றைக்கு தேவன் யெகூதை எழும்பு பண்ணினது போல உங்கள் இருதயத்திலே கர்த்தர் பேசுவாரையானால் நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். ஆண்டவருக்காக நான் நிற்க விரும்புகிறேன், தேவனுக்காக கிரியை செய்ய விரும்புகிறேன், ஏதாயிலும் ஒரு நிலையிலே ஆண்டவருடைய ஊழியத்திலே நான் பங்கு பெற விரும்புகிறேன், பெபேயாளை போல இருக்க விரும்புகிறேன், யெகூதை போல ஜனங்களை விடுவிக்க, பொல்லாத பிசாசுனுடைய கட்டுகளிலே, பாவத்தின் கட்டுகளிலே, சாபத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அடைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமாமே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமாவேன் என் இயேசுவே. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஒரு யெகூவை போல, அருமையான ஒரு பெண்மணி பெபேயாளை போல நான் எழும்பி என்னுடைய ஜீவிய காலமெல்லாம் கர்த்தருக்காக நான் ஏதாயிலும் செய்யட்டும் என்று சொல்லி
எழும்பி நின்று அர்ப்பணித்த தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உடைய பலகீனங்களை பார்க்க மாட்டார். யெகூவினுடைய பலகீனங்கள், எனக்கு இந்த பலகீனம் இருக்கு என்று சொல்லி அவன் உட்கார்ந்திருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தருக்காக எழும்பினான். பெரிய ரட்சிப்பை அவனை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தருளினார். உங்களை கொண்டும் கர்த்தர் செய்தருளுவார். பலகீனத்தை பார்க்காதீங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவை பாருங்க. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலோ உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். பலகீனத்தை பார்க்காம, ஆண்டவரே நான் உங்களுக்காக எழும்பட்டும், ஏதாவது செய்யட்டும்னு சொல்லி இந்த ஒரு அர்ப்பணிப்பு போதும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், கிருபை தருவார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த அருமையான காலை வேளையிலும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் நடத்துவீராக, பலப்படுத்தி நடத்துவீராக. வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்காக எழும்பட்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பெரியவர்கள், பெற்றோர்கள், இவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களும் கர்த்தருக்காக எழும்புவார்களாக, கர்த்தருக்காக சேவை செய்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.